ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எப்படி இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி மாற்றணும்னா சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம மாற்ற முயற்சி பண்ணணும். எஸ் பவர் என் மைனஸ் ஒன் இ பவர் மைனஸ் எஸ் வந்தாலும் சரி, எஸ் பவர் எம் மைனஸ் ஒன் ஒன் பவர் மைனஸ் எஸ் ஹோல் பவர் என் மைனஸ் வந்தாலும் மாற்ற முயற்சி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, வேறு என்னென்ன மூலியமாக பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான ஒரு மெத்தட் மூலமாக பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மூலமாக எல்லா சமயம் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே லாக் ஆஃப் 1/s இருக்குது. நம்ம லாகுக்கு இன்டிகிரேஷன் ஃபார்முலாவே இல்லை, அது நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், லாக் ஆஃப் 1/sக்கு டீன்னு இங்கே எடுத்துருக்காங்க. டீன்னு எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லாகை இந்த கொஞ்சம் இ பவர் டியாக மாறிடும். அதுக்கு முன்னாடி எஸ் பவர் மைனஸ் ஒன்றை மாற்றணும். இதை எஸ் பவர் மைனஸ் ஒன்றை மாற்றிட்டு -1 லாக், அதாவது லாக் ஆஃப் 1/s ஈக்குவல் டீன்னு எடுத்துட்டாங்க. லாக் ஆஃப் எஸ் பவர் -1 ஈக்குவல் டி மைனஸ் லாக் ஆஃப் எஸ் இன்டு டி log of s equal to -t, s equal to e power -t வரும். கரெக்டாக? s equal to e power -t வருவா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து? டியை பொறுத்து. அப்போ நமக்கு வந்து என்ன, டிஎஸை டிடியாக மாற்ற முடியும். டிஎஸ் டிவைடட் டிடி பண்ணும்போது நமக்கு எனக்கு -e power -tயாக கிடைக்குமா? கிடைக்கும்ல? இதுதான் கிடைக்கும். அப்போ நமக்கு டிடி தான் தேவை. டிடி தேவைன்னா சரி, டிஎஸ் வரலாம், டிஎஸ்க்கு சப்ஸ்டிட் பண்ணணும். ds ஈக்குவல் டு என்ன பண்ணால் -e - t இன்ட்டு டிடின்னு கொண்டு வந்துச்சா? இப்போ இங்கே இதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக இ பவர் -t இந்த இதை போட்டாச்சு. லாக் ஆஃப் 1/sக்கு பதிலாக டி, அதையும் போட்டாச்சு. டி பவர் n போட்டாச்சு. இப்போ இதுக்கு பதிலாக டிஎஸ்க்கு பதிலாக இ பவர் -t மைனஸ் வெளியே வந்துடும். வேறு எங்கேயாச்சும் மைனஸ் இருக்கா? வேறு எங்கேயும் மைனஸ் இல்லை, மைனஸ் வெளியே வந்துடும். இங்கே ஹோலில் இதுதான் போட்டுக்கணும். மைனஸ் வெளியே வந்துடும். இ பவர் -t இருக்குது. இ பவர் -t m இருக்குது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, இன்டிகிரேட் ஆஃப் 0 to ∞ இ பவர் -t m இ பவர் -t அதுக்கப்புறம் tn td மைனஸ் வெளியே இருக்குது. மைனஸ் ஆஃப் 0 to ∞ இ பவர் டீயை காமன் எடுத்துகிட்டு என்ன வரும், -tயை காமன் எடுத்துக்கிட்டால் m+1 வரும். m+1 வேறு என்ன வரும், t பவர் n dvd. இது கொஞ்சம் சிமிலராக இருக்குது, ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இது m. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா m+1 ஹோல் பவர் t இருக்குல்ல, இதை ஒய்யாகவும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், dy/dt பண்ணும்போது எப்படி m+1 ஹோல் பவர் t இன்ட்டு ஒய். m+1 கான்ஸ்டன்ட், டிடியால் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, m+1 வந்து என்ன ஆகிடும், டி மேலே இருக்குது 1 பண்ணும்போது 1 - 1 t பவர் 0 ஆகிடும். இது பேலன்ஸ் நமக்கு வந்து m+1 மட்டும் கிடைக்கும். நமக்கு என்ன தேவை, dy பொருளாக டிடிக்கு பொருளாக தேவை. டிடிக்கு பொருளாக என்ன வரும், 1/m+1 ஹோல் பவர் dy கிடைக்கும். இதுதான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதாவது ஒய்க்கு பதிலாக m+1 ஹோல் பவர் டி, டீக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, டீக்கு பதிலாக டி ஒய் டிவைடட் m+1 ஹோல் பவர் n கிடைச்சிச்சு. ஒய் பவர் n டிவைட் ஹோல் பவர் 1+1 ஹோல் பவர் n. இங்கே என்ன இருக்குது, m+1 m+n வரும் இங்கே. ஓகேவா? m+n 1/m+n வரும். m+1 தான் வரும் இங்கே. சாரி, இங்கேருந்து தப்பாக போட்டிருக்காங்க. இங்கே ஏன் தப்பாக போட்டிருக்காங்க, ரெண்டுக்குமே m+1 தான் வரும். இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. அப்போ இங்கே ரெண்டுக்குமே m+1 தான் வரும். m+1 ஹோல் பவர் n+1 வரும். ஓகேவா? கரெக்ட். இது எப்படி பார்த்தா எப்படி இருக்குது, இந்த மூணையும் சொல்லுங்க. இன்டிகிரேட் ஆஃப் 0 to ∞ இ பவர் -y ஒய் பவர் n இன்டு dy எப்படி இருக்காங்க, காமா ஆஃப் n+1 ஃபார்முலாவாக இருக்கா? அப்போ அந்த ஃபார்முலா போட்டுட்டு 1/m+n ஹோல் பவர் n+1 போட்டாச்சு.